பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை உண்டு பண்ண நம் மத்தியில் வந்திருக்கிறார். நம் கரத்தை பிடித்து நடத்துகிறார். இன்று ஒரு அருமையான வார்த்தை நமக்கு பேசுகிறார். உபாகமம் 6:3 படி, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாய் இரு என்று ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். நீ நன்றாக இருக்கும்படி, இந்த வசனம் சொல்லுது, இன்னும் நீ இருக்கும் இடத்தில் நீ விருத்தி அடையும்படி நீ இப்படி கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து, தேவனாகிய கர்த்தர் சொல்லும் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய நீ ஜாக்கிரதையார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம கீழ்ப்படுகிறது அவ்வளோ ஈஸியானதில்லை. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரியோர்கள் இருப்பாங்க, பெற்றோர் இருக்கிறாங்க, பெரியோர்கள் நமக்கு அறிவுரை சொல்ல இருக்கிறார்கள், நம் போதகர் இருக்கிறார், இல்லை நம்ம ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, இல்லை நமக்கு மேல் அதிகாரிகள், அவர்களுக்கு கீழ்பட்டு நம்ம இருக்கிறோம், அவர்களுக்கு அடியில் நம்ம சேவை செய்கிறோம். அவங்க சொல்கிற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன், சொல்கிற அறிவுரை, சொல்கிற திருத்தல், இதெல்லாம் கேட்டு நம்ம செய்யணும்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மனித நேயத்தில் நம்ம அதுக்கு அடிமையாக இருக்கோமே, இன்னொருத்தர் சொல்கிறத நான் ஏன் செய்யணும் அப்படின்ட்டு உடனே நமக்குள்ளே ஏறும். ஆனால் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் கொடுத்த இந்த பெரியோர்களின் இந்த அறிவுரையை நம்ம பெற்று செய்யும் பொழுது இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு மேலே வர்றதுக்காக ஒரு ஷார்ட்கட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க ஏற்கனவே அதை அனுபவம் பெற்று நமக்கு பாஸ் பண்ணுறாங்க. அதை நாம் எடுத்து ஈஸியாக கடைப்பிடிச்சோன்னா அவங்களோட வாழ்க்கையில் சில நேரம் மேலே ஃபாஸ்ட்டாக வந்துடலாம். அப்படி கூட அது உதவி செய்யும்படி ஆண்டவர் நமக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறார். நிறைய நேரங்களில் ஆண்டவருடைய கட்டளைகளே, ஆண்டவருடைய அறிவுரையே இவர்கள் மூலமாக வருது. ஆண்டோடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது இவர்கள் மூலமாக நிறைய நேரங்களில் வருது. அதனால் அவ்வளோ நம்ம இதை ஜாக்கிரதையாக அவங்க வாழ்க்கையில் நம்ம முக்கியம் என்று அவர்களை கனப்படுத்தி அவர்கள் ஆலோசனை கேட்போம். கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்த பொழுது அங்கு இயேசுவின் அம்மா மரியாள் அவர்கள் எல்லாம் அந்த கல்யாண அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அங்கே அந்த இடத்துல சர்வ் பண்ண வேண்டிய திராட்சரசம் முடிஞ்சிருச்சு. உடனே ஒரே கலக்கமாக இருந்துச்சு. அதை சர்வ் பண்ணுற வேலைக்காரர்கள் எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் பொழுது அவங்களுக்கு இயேசு யாருன்னு தெரியாது, இயேசு தான் ரட்சகர், வல்லமையுள்ளவர் என்று தெரியாது. மரியாள் ஆகிய அம்மா தான் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இயேசு என்ன சொல்கிறாரோ அதே செய்யுங்க என்று. அவங்க கீழ்ப்படியணுன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் இயேசு சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் கீழ்ப்படிஞ்சாங்க. மரியாள் ஆகிய அந்த பெரியோர் அங்கே இருக்கிறதுனால அவங்க சொன்னதை கீழ்ப்படிஞ்சு செஞ்சாங்க. அப்போ இயேசு சொன்னார், அந்த கற்சாடிகளில் நீங்கள் தண்ணீரினால் நிரப்புங்க. அவங்க யோசிச்சிருக்கலாம், ஏன் நம்ம தண்ணியை நிரப்பணும், அங்கே திராட்சரசம் இல்லைன்னு சொல்கிறாங்க, தண்ணியை உட்காந்து நிரப்பி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோன்னு. ஆனால் புரியாத அந்த காரியத்தை அவங்க பெரியோர் சொன்ன வார்த்தையினால் இன்னும் கீழ்ப்படிந்து அதை கனப்படுத்தி செஞ்ச பொழுது என்ன நடந்துச்சு? அந்த தண்ணீர் திராட்சரசமாக மாறினது. அற்புதம் நடந்தது. நம்ம வாழ்க்கையிலையும் பிரியமானவர்களே, நாம் என்ன ஏன் இதை சொல்கிறாங்கன்னு அறியாமல் இருந்தாலும் அதை பல்லை கடித்து நம்ம கீழ்ப்படிஞ்சோன்னா அங்கே ஒரு அற்புதம் நடக்கும். அங்கே ஒரு அருமையான எதிர்காலம் நமக்கு உருவாகும்படி வழி திறக்கும். அந்த வழியில் நாம் நடக்கும் பொழுது இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் ஒரு பாக்கியமாக இருக்குது. என் வாழ்க்கையின் சம்பவமும் அப்படி தான். என் பெற்றோர் சொன்னதை கீழ்ப்படிந்து எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கஷ்டமாக இருந்தாலும் அதை புரியாமல் இருந்தாலும் நான் சரி என்று சொன்னதினால் ஆண்டவர் எவ்வளோ திறந்த வாசல்களை கொடுத்திருக்கிறார். இன்று உங்களுக்கு ஆண்டவர் இந்த கிருபையை தருவார் என்று ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, கீழ்ப்படியும் ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாருமப்பா. எங்களுக்கு இந்த நேரத்தில் கல்லான தன்னலம் மாத்திரம் நினைத்து கொண்டிருந்து அப்பா, சிறிய காரியங்களை பார்க்கும் இந்த நோக்கத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் சுவாமி. ஆனால் நீர் எங்களுக்கு எவ்வளோ பெரியோர்களையும் மேல் அதிகாரிகளையும் எஜமான்களையும் கொடுத்திருக்கிறீர். அவர்களை வைத்து ஆண்டவரே எங்களை ஆற்றலிலும் பெருக வைக்க, எங்கள் வாழ்வின் காரியங்களில் பெருக வைக்க, சிறக்க வைக்க, அப்பா எங்களுக்கு கரெக்டான திருத்துதல் கொடுக்க, அப்பா நீர் பேசும் காரியங்களை எல்லாம் சமாதானத்தோடு நாங்கள் பெற்றுக்கொண்டு அப்படியே கடைபிடிக்க இருதயம் தாரும் சுவாமி. அதற்கு கீழ்ப்படிய இருதயம் தாரும். நீர் எங்கள் வாழ்க்கையில் இவர்கள் மூலம் பேசிக்கொண்டே இருப்பா. அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு செயல்படுத்த எங்கள் கிருபை தாரும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட தாழ்மையை தாரும், அப்படிப்பட்ட உண்மையை தாரும் அப்பா.
இந்த கீழ்ப்படிதல் உள்ள ஆவியை எங்களுக்கு தாரும். அப்படி கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று சொல்லி நடக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நீர் கனப்படுத்துவீரா, எல்லார் முன்னாடி கனப்படுத்துவீரா. இந்த வசனத்தின்படியே அவர்கள் நன்றாயிருக்கட்டும் அப்பா. அவர்கள் இருக்கும் இடத்தில் அவர்கள் விருத்தி அடையட்டும் சுவாமி. செழிப்பார்களாக ஆண்டவரே. மேலான ஸ்தானத்தில் உயர்த்தி மேலான ஒரு பிளாட்ஃபார்ம்ஸை அவர்களுக்கு திறந்து கொடுப்பீராக, பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.